Hi friends, என்னுடைய நேம் ரியாஸ். நான் பெரிய MNC கம்பெனியில் பிளேஸ் ஆகியிருக்கேன். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா லைக் கிடைச்ச வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் சில பேர் மட்டும்தான் லைக் நம்ம ஒரு சாதிக்கணும்னு துடிப்பாங்க. அந்த மாதிரி தான் நம்மளோட தம்பிங்க. ஸோ 2016 பாஸ் அவுட், எனக்கு எடுத்து ஒரு 7 வருஷம் கேப்புங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு 1 இயராக நம்ம கூட என் கூடயே ட்ராவல் பண்ணிட்டு இருக்காருங்க. மோர் தென் ஒரு 1.5 வருஷம் இருக்கும்போது தம்பி 1.5 இயர்ஸ் பக்கம் லைக் என் கூடயே ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியில் பிளேஸ் ஆயிருக்காருங்க. சார் நாம அவர்கிட்ட பேசலாங்க. உங்களை பற்றி நீங்கள் சொல்லலாம் தம்பி. எந்த ஊர், டிகிரி, உங்கள் அப்பா அம்மா, அவங்க பேர் என்னங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் அதை சொல்லுங்கள். என்னுடைய நேம் ரியாஸ். நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் சார். BE படிச்சிருக்கேன். 2016 பாஸ் அவுட். நான் என்னுடைய நேட்டிவ் வந்தவாசி சார். என்னுடைய அப்பா டிரைவர். அவர் டெய்லி தினக்கூலி அந்தமாரி ஒரு ரேஞ்சு தான். பரவாயில்ல தம்பி, இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து ஒரு பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க. சரி, சந்தோஷம். ஸோ அதுக்கப்புறம் நான் காலேஜ் முடிச்சுட்டு எனக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு தெரியாமல் அங்கே இங்கேன்னு வேலை கேட்கும்போது எனக்கு ஒரு இடத்துல ஃபாரினில் வேலை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல எனக்கு எனக்கு என்னென்னு என்ன நாலேஜ் என்னன்னு கேட்க கூட இல்லை. ஸோ அவங்களா ஒரு வேலையை கொடுத்தாங்க. ஒரு மேனேஜ்மெண்ட்டில் ஒரு பொசிஷன் கொடுத்து அவங்க வேலை வாங்கினாங்க. எங்கே பண்ணிட்டு இருந்தீங்க? குவைத்தில் பண்ணிக்கிட்டு இருந்தேன். குவைத்துலங்க. ஸோ குவைத்தில் இருந்து இந்தியாவுக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியில் பிளேஸாக இருக்காருங்க. கண்டிப்பாக நம்ம வாழ்த்துறாங்க. ஓகேங்க. குவைத்தில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சரி நம்ம லைஃப் இப்படியே போயிடக்கூடாது, நம்மளுக்குன்னு ஒரு கரியர் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ நம்ம இன்ஜினியரிங்கில் நம்ம ரொம்ப பெரிய கேப் விட்டுட்டோம். ஸோ இப்போ புதுசாக நம்ம ஒரு கரியரை ரீச் பண்ணணும்னா எந்த இடத்துல நான் போகணும் அப்படின்ட்டு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தம்பிகிட்ட பேசுனதில்ல. ஸோ வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்காருங்க. ஸோ நான் கண்டிப்பாக வாழ்த்துறேங்க. அது நல்ல சேலரி. ஆமாம், சூப்பரான ஒரு சேலரியில் பிளேஸாக இருக்குங்க. நான் உங்க கூட சேர்ந்து நான் வாழ்த்துறேங்க. தேங்க்யூ. எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஒருத்தர் ஐடிக்குள்ள நுழையன்னு ஆசைப்பட்டா முடியுமா? 2016 பாஸ் அவுட்டுங்க. ஐடிக்குள்ள போகணும்னு ஆசைப்படுறேன், என்னால முடியுமா சார்? அட்மின் அசிஸ்டண்டா ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கேன், இதெல்லாம் என் வாழ்க்கை கிடையாது சார். என் வாழ்க்கை எப்ப சார் மாறும்ட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு கேள்விங்க. அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, தனியா போராடுறேன் சார், என்னால வெற்றி அடைய முடியுமா அப்படின்றத தாண்டி தனியா போராடுறதே வெற்றி தாண்டா அப்படின்னு நான் சொல்லுவேன் எப்பவுமே. அந்த மாதிரி சொல்லி மோட்டிவேட் பண்ணி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மல்டிநேஷனல் கம்பெனில நம்முடைய ரியாஸ் பாபு, திருவள்ளூர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்தவாசியை சேர்ந்த என்னுடைய செல்ல தம்பி பிளேஸ் ஆயிருக்காங்க. ரியாஸ் பாபு பத்தி நான் சொல்லணும் அப்படின்னா எப்பவுமே ஒரு சிரிச்ச முகங்க, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் அவன்கிட்ட பேச. அந்த இன்டர்வியூவர் கண்டிப்பா அவன்கிட்ட அந்த சிரிச்ச முகத்தை அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் பார்த்துருப்பாருங்க. அதனால தான் அவனுக்கு வேலை கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாங்க. ஏன்னா இவன் இருந்தானாவே ஒரு வெற்றி கிடைக்கும்ட்டு அந்த கம்பெனியை நினைக்குங்க. அந்த மாதிரி ஒரு மோட்டிவேட்டட் பர்சன் தான் என்னுடைய தம்பி ரியாஸ் பாபு. வாழ்த்துக்கள் தம்பி. ஒரு EC டிபார்ட்மெண்ட்டுங்க, 2016 பாஸ் அவுட். ஆனா ஒரு மிகப்பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியை நீ அடைஞ்சிருக்க தம்பி. இது சாதாரண ஒரு வெற்றியில மிகப்பெரிய வெற்றி. நீ ஒரு சரித்திரத்தை படைச்சிருக்க. வாழ்த்துக்கள். என்னுடைய நேம் ரியாஸ். நான் BE 2016 பாஸ் அவுட். என்னுடைய நேட்டிவ் வந்தவாசிலேருந்து வந்திருக்கேன். நான் 2016 பேட்ச் அவுட்ன்றதுனால எனக்கு ஐடி ஃபீல்டில் நுழைய ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ சாரை நான் மீட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் அவரோட ரெஃபரன்ஸ், அவர் கைடன்ஸ் மூலமாக நான் ஒரு நல்ல ஒரு MNCயில் பிளேஸ் ஆகியிருக்கேன். என்னுடைய நேம் ரியாஸ். 2016 பேட்ச் அவுட். ECE படிச்சிருக்கேன். ஸோ நான் ஒரு நல்ல ஒரு MNC கம்பெனியில் பிளேஸ் ஆகியிருக்கேன். US பேஸ்டு MNC கம்பெனியில் பிளேஸ் ஆகியிருக்கேன். அண்ட் தென் நல்ல சேலரி பேக்கேஜ்.